Hi friends, Maggie's Kitchen என்ன பண்ண போறது வந்து பெப்பர் சிக்கன். அதுக்கு தேவையான ingredients வந்து இது வந்து 1/4 kg சிக்கன் எடுத்துர்க்கேன். இதுல வந்து ஒரு அரை ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் இது, உப்பு, ஆனியன் இது வந்து ஒரு ஆனியன் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து ஒரு தக்காளி, ஒரு ஸ்பூன் தயிர், கறிவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன். இது வந்து நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு 2-3 முந்திரி, ஒரு ஸ்பூன் சோம்பு, 2 லவங்கம், ஒரு பட்டை, 1/2 ஸ்பூன் முழு மிளகு எடுத்துக்கோங்க. அப்புறம் அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் தனியா, தாளிக்கிறதுக்கு கடுகு, அப்புறம் மஞ்சள்தூள். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ அரைக்க வேண்டிய ஐட்டம்ஸ் அரைச்சிக்கலாம். நம்ம இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் அரைச்சிக்கலாம். தனியா, சீரகம் எல்லாம் போட்டுக்கலாம். இது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனில் சும்மா கொஞ்சம் ஆனியன் எடுத்துக்கலாம். ஒரு அரை தக்காளி. எதுக்குன்னா நம்ம வந்து இந்த போட்டிருக்க இந்த முந்திரி இதெல்லாம் அப்படியே போட்டால் அரைக்க முடியாது, அதனால தான் இந்த ஐட்டம்ஸ்லாம் போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போது இதை நல்லா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிப்போம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு குக்கர் வச்சு உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, ஆனியன், இது வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இது இதிலே போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம மிக்ஸில் வைக்க போகிறதுனால கொஞ்சம் வதங்கினா போதும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள், தயிர் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் சும்மா கொஞ்சமாக மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு தான். ஏன்னா நம்ம பெப்பர் தூள் நிறைய ஆட் பண்ணிக்கிறதுனால மிளகாய்த்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு. இப்போ இந்த சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சிக்கன் கலர் மாறிடுச்சு. ரொம்ப வதங்கணும்னு இல்லை, நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி விசில் வைக்கிறதுனால கொஞ்சம் வதங்கினா போதும். அடுத்தது சும்மா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இல்லை இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். ஏன்னா அது விசில் விட அதிலே கொஞ்சம் தண்ணி வந்துடும். ஒரு 2 விசில் வரட்டும். இப்போ இந்த சிக்கன் வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து கரெக்டாக ஒரு 2 விசில் தான் வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போது கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா நிறைய கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த பெப்பர் சிக்கன் கிரேவி இது நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பெப்பர் சிக்கன் ட்ரை எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.